சந்தை கூட போவோமா? இன்னைக்கு எப்படி இருக்கும் போய் பார்ப்போம். இல்லை அது அடுத்ததில் போவோம். குளிச்சு வச்சுருக்காங்க. சரி சரி. கூகுள் பே தானே? கூகுள் பே இருக்கா? காய்கறி மார்க்கெட்டும் ஒன்று. இந்த ப்ராஜெக்டோடைய மொத்த வேல்யூ வந்து 12 கோடின்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்குன்றதை இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். சிட்கோ பார்ப்போமா? சிட்கோ இங்கே வா. சிட்கோ பார்ப்போமா? சிட்கோ இந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து புதூர், மதுரை புதூரில் இருக்குது. மதுரையுடைய ஜிடிபிஏ உடைய வளர்ச்சிக்கு இந்த ஏரியாவுக்கும் ஒரு பங்குண்டு. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிட்கோ. ஊடி தென் எம்ஆர்எஃப் கார்ப் லிமிடெட், அருணா. மதுரையுடைய மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளிங் யூனிட்லாம் இங்கே தான் இருக்கும். அதாவது மதுரைக்கு வர பொருட்களை அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது எல்லாமே இங்கேருந்து தான் நடக்கும். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் மதுரை மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் உள்ள 56 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரியாவில் 200க்கும் மேலான சின்ன அப்புறம் பெரிய, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகளை வந்து அமைச்சாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிட்கோ. எல்லாம் வடக்கன்ஸ் தான். ஸ்பாட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். டயத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பையனுங்க. பங்க்சுவாலிட்டியை பார்த்தியா? ஹைடெக் கரையுடைய ஒரு சில ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஹைடெக் கரை என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நட்டு, போல்ட்டு, கியர்ஸு, அப்புறம் பெல்ட்டு, ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தமான ஸ்பேர்ஸ்லாம் இதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க. மதுரையில் இவங்க ஒரு லீடிங் கம்பெனி. இவங்களுக்கு நிறைய இடத்துல சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நானும் உங்கள்கிட்ட போய் கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அப்பளோ டயர்ஸ், சிட்கோவில் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சில காவாசி யூனிட்டை தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் என் பையனுக்காக வாங்கணும்னு நினச்சோம் இல்லையா, எப்படியும் 9 மணி 10 மணிக்கு தான் கடையை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரை டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட ஒரு 5000 தொழிலாளிகளுக்கான வேலை வாய்ப்பை இந்த சிட்கோ தொழிற்சாலை பேட்டை வந்து தருது. இதனால் எத்தனை பேருடைய குடும்பம் வந்து பயனடைகிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. அது என்ன நேரடி மறைமுகம்னா சிட்கோன்னு கிடையாதுங்க. பொதுவாகவே தொழிற்சாலை, அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வர உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்னால பல குடும்பங்கள் வந்து பயனடையும். அது என்ன காரணம் அப்படின்னா, ப்ரொடக்ஷனோட ஸ்டாப் ஆகிடாது சைக்கிள். அதாவது மார்க்கெட்டுக்கு போய் ரீச் ஆகிறது ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஹோல்சேலர்கிட்ட போகும், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டெய்லர், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கைக்கு அது போய் ரீச் ஆகும். ஸோ இந்த இடப்பட்ட டிவிஷன்ஸில் எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்கன்னு பாருங்களேன் ஒரு டிவிஷன்லேயும். அதுதான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொன்னேன். என்னடா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஓப்பனில் தான் இருக்கா? இல்லைடா, இங்கே வாங்கிடுவோமா? ஆமாம். உள்ள அலவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன் யாரும். பாரு, இங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் யாருமே கையில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போல. சரவணா ஸ்டோர்லேயே உள்ள சாப்பாடுலாம் போட்டுருவாங்க போல இருக்கு. என்னடா அங்கே வரையும் போய் யூட்டர்ன் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை, அது ஆள் நின்றுட்டு இருந்தார்ல. இதா
வெஹிக்கிள்ஸ் எதுவும் போகக்கூடாதுன்னா அந்தளவுக்கு இழுத்து விட்டுருக்காங்க. பேரிகேடா பேக்கேஜா பார்க்கிங்க்கு வரும் இல்லை பில் போர்டு விளம்பரம் வரும்டா. சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். டைம் என்ன 8:45க்கு வந்துருக்கோம். இங்கே பண்ண முடியாதானே? 2 வீலர் இந்த கடைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறேன். நம்மளை இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னும் ஷட்டரே ஓப்பன் பண்ணலையாம் பார்க்கிங்க்கு. அது வரைக்கும் எதையாவது பண்ணுவோம். மொதல் கஸ்டமர், இயர்லியஸ்ட் கஸ்டமர் வேறு. எவ்வளோ நேரம் நிற்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த இடத்துல. அப்படியே ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்க்கிங்க்கு. கிளம்பாம உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பைக்ஸ், ஸ்கூட்டர்ஸ் இந்த பக்கம், பைக்ஸ் இந்த பக்கம் போட்டுருக்காங்க. பைக் इधर है. தான் போவேன். யாருமே இல்லை. எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுக்க வேண்டியதான். ஓகே, கீழே போமா. இவர் அப்பா வந்துட்டாரு.
வண்டின்னு நினைச்சு அது ஓட்டிக்கிட்டு இருக்கு. வண்டி அங்க இருக்குடா, வண்டி அங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு பெண்டிங் இருந்தது பையனுடைய பூட்டி மட்டும்தான். அதை வாங்கியாச்சுடா. 7 days ட்ரிப்புக்கு ஆல் செட். ரெடியா?